ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதியா ஃபேஷனோஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த லீஃப் ஷார்ப் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஒன் மோர் டைம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் இந்த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறதையும் கொஞ்சம் போட்டு விடுங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ப்னஸ்ஸை இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன் மோர் டைம். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். பிகாஸ் என்னுடைய ஒரே மோட்டிவ் சொன்ன மாதிரி நீங்கள் கிளாஸ் போகாமலே நல்லா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். வீட்டில் இருந்தே ஃபீமேல்ஸ் நீங்கள் எல்லோரும் ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும், நீங்கள் செல்ஃப் மோட்டிவோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ண சேனல்ஸ் தான் இது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே நான் ஆன்லைன் ஃப்ரீ ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் போடுறத இங்கிருந்து இப்படி எடுத்து எப்பயுமே வந்து நம்ம இந்த சுகர் பீடை நான் சொன்ன மாதிரி 2 பீடை கொடுக்கறது தான் பெஸ்ட்டு நம்மளுக்கு. அண்டு அப்படி இன்கேஸ் உங்களால் முடிஞ்சால் 1 பீடாக கூட கொடுங்க, அது டைம் வேஸ்ட் ஆகும். பட் அதுக்கு மேலே 3 பீடாலாம் எப்பயுமே கொடுக்காதீங்க. நம்ம நடுவில் வந்து டிசைன்ஸ் கொடுக்குறப்பையோ இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வியர் பண்ணுறப்பையோ அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது இல்லைன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே 2 பீட்ஸ் கொடுக்கறது தான் அட்வைசபிள். ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இப்போ பாருங்கள், நான் குயிக்காக போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த பீடில் நம்ம வந்து துளி பீடில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த திக்னஸ் வந்து அந்த ஃபாஸ்ட்டு குயிக்காக வராது. நம்ம வேணால் பீடு வந்து டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது. ஆக்சுவலாக நான் அந்த நீடில் உங்களுக்கு காட்டினேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு வரணும்னா பாருங்கள், இந்த 2 பீடுக்கு நடுவுலையும் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வரணும். பாருங்கள், இப்படி இந்த 2 பீடு வருது பாருங்கள், அதுக்கு நடுவில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு இப்படி 2 பீடும் போடலாம். அப்படி இல்லைன்னா 1 பீட் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இங்கே ஷார்ப்னஸ் கிடச்சிச்சு பாருங்கள். இது நம்மளுடைய விருப்பம் தான். இங்கே 1 பீடும் கொடுக்கலாம், இல்லை 2 பீடும், எவ்வளோ ஷார்ப் வேணுமோ அந்த மாதிரி. பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா 2 பீட் கொடுக்கலாம், இல்லைன்னா 1 பீட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறீங்களோ அவ்வளோவும் நீங்கள் வந்து குயிக்காக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். கஸ்டமர்ஸ்க்கு அவங்கள ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க நீட் என்னன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆரியில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக போடுறோம் அண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நம்ம வந்து டிசைன்ஸை க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறோன்றது தான் ஆரியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பே. க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், ஸ்பீடு இருக்கணும், அண்ட் வந்து நம்ம வந்து அந்த கஸ்டமர் சைட்லேருந்து திங்க் பண்ணி அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு என்ன டிசைர் இருக்குது, இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, அப்படி போட்டால் நல்லா இருக்குமா. ஏன்னா வந்து கஸ்டமர் எப்பவுமே மோஸ்ட்லி வந்து ஒருத்தர் இதிலேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய திங்கிங்கே இருக்கும். ஏன்னா நாமளுமே வந்து அப்படி தான் நினைப்போம். நம்ம போடுற ஒரு சுடிதாராக இருந்தால் கூட நம்ம வந்து மற்றவங்க வியர் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நம்மளது, அப்படி தான் நினைப்போம். ஸோ அதே மாதிரியே நம்மளுமே வந்து சேம் டிசைனே நம்ம போட்டுகிட்டு இருக்கக்கூடாது. அது கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. அவங்கள குயிக்காகவே நம்மக்கிட்ட இருந்து வேறொரு டிசைனரை நம்ம தேடி போகிற அளவு கொண்டு போயிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் இது, அவங்க இப்போ ஒருத்தருக்கு போட்ட டிசைனே நம்ம இன்னொருத்தருக்கு போடக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். அதுக்காக தான் நான் வந்து ஒரே டிசைன்லேயே எத்தனை டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட முடியும் அப்படின்னு வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பாருங்கள், நான் என் நாட் கொடுக்குறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் நாட் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஷார்ப்பாக நல்லா வந்துடும். இது உள்ளே வந்து நான் வந்து ஜர்தோசியை இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லீஃபு இந்த சுகர் பீடை கொடுக்க போகிறேன். அது 1 by 1 கொடுத்துட்டே வருவேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே அந்த ஜர்தோசி கொடுத்துட்டு அது மேலே நம்ம பீட் லோடிங் மாதிரி கொடுத்தோன்னு தான் அது கொஞ்சம் தூக்குன மாதிரி அழகாக தெரியும். அப்படி இல்லைன்னா சப்பையாக அப்படியே அமுங்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த லுக்கு நல்லா இருக்காது. அதை நான் போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து இந்த பீட் லாக் பண்ணுறது எப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். வேணா 1 more டைம் சொல்லிடுறேன். நான் இந்த இடத்துலலாம் நம்ம ஃபுல்லாக வந்து பாருங்கள், இந்த இடத்துலலாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த டாட்லெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒயிட் பீட் தான் கொடுத்துட்டு வருவோம். இது ஒரு லீஃப் டிசைன் தான். கஸ்டமர் அவங்க நிறையவே நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 month டைம் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ப்ரைஸுமே வந்து அவங்க கம்மி பண்ணவே இல்லை. நம்ம கேட்ட ப்ரைஸை விட 100 rupees எக்ஸ்ட்ரா தரத்துக்கு கூட அவங்க 100 இல்லை 1000 கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து அந்தளவுக்கு டிசைன்ஸ் கொடுக்கறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை தேடி கஸ்டமர்ஸு தான்